Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு INDUZ கிச்சன் அண்ட் vlog. இன்னைக்கு நம்ம பரோட்டா தான் பார்க்க போறோம். பரோட்டால நார்மல் சாதா பரோட்டா, வீச்சு பரோட்டா, பன் பரோட்டா இது மாதிரி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், சாப்பிட்ருக்கோம். இன்னைக்கு வந்து நான் ஒரு புதுசா ஒரு பரோட்டா வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். வீச்சு பன் பரோட்டா. ஸோ இது வந்து ட்ரை தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீச்சு பன் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வீச்சு பன் பரோட்டாவுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்னு பார்த்துலாம். ஒரு பெரிய பவுலில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் சர்க்கரை, ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, 2 முட்டை. நீங்கள் வந்து மாவு வந்து 1 பவுல் மட்டும் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் 1 முட்டை போதும். 2 பவுல் போடுறீங்க மாவு அப்படின்னு சொன்னால் 2 முட்டை போட்டுக்கோங்க. நான் 2 பவுல் மாவு தான் போட போகிறேன். ஸோ 2 முட்டை, ஒரு 1/4 டம்ளர் பால். இதுங்களை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு போட்டு பிசையும் போது அந்த மாவோட ஸ்ட்ரக்சர் வந்து வேறு மாதிரி இருக்கும். மாவு போட்டதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து பிசையும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 2 பவுல் மாவு வந்து நான் போட போகிறேன். போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பரோட்டாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மாவு வந்து பிசைகிறோமோ அவ்வளோக்குள்ளோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த மிக்ஸ் பண்ணதில் இந்த மாவை பிசைஞ்சிட்டு இந்த முட்டை, இந்த எண்ணெய், பால் எல்லாம் இந்த மாவில் இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த நமக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் மாவு வந்து இப்படி ஆன பிறகு இதை நல்ல ஒரு யூஸ் பண்ணுற நல்ல சர்ஃபேஸில், கிச்சன் சர்ஃபேஸில் வச்சு இதை பார்த்திங்கன்னா நல்லா இழுத்து பிசையணும். மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மாவு வந்து பிசைகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பரோட்டா வந்து சாஃப்டாக வரும். நம்ம இதில் வந்து பால் ஊற்றிருக்கோம், முட்டை வேறு போட்டிருக்கோம். அந்த சர்க்கரை பார்த்திங்கன்னா அந்த பரோட்டாக்குரிய லைட் ஸ்வீட்னஸ் வந்து கொடுக்கும். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து மாவு பிசைஞ்சாச்சு. இதை வந்து நல்லா பால் மாதிரி இப்போ ஷேப் உருட்டிட்டு நம்ம ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்ச பாருங்கள் அதே பவுலில் போட்டுட்டு மேலே கொஞ்சம் அப்படியே எண்ணெய் தடவிக்கலாம், காயாமல் இருக்கும். இதை வந்து ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த மாவை கொஞ்சமாக இது மாதிரி எடுத்துகிட்டு நல்லா ஒரு நடுவில் விரிசல் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. விரிசல் இல்லாத மாதிரி இப்படி நம்மளோட அந்த 2 கையில் இப்படி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா இப்படி அழகாக ஷேப்பாக பால் மாதிரி வந்துடும். இப்படி பாருங்கள். ஸோ இதை வந்து அப்படியே பிளேட்டில் வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே இப்படி ஒரு பால் மாதிரி நமக்கு வந்து எவ்வளோ பெருசு வேணுமா சின்னது வேணுமா அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து அந்த பால் வந்து செஞ்சுக்கலாம். பாருங்கள் எந்த கிராக்குமே இல்லை பாருங்கள், அப்படியே ஷைனிங்காக அப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். எல்லா பாலையுமே நம்ம உருட்டி இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் எண்ணெய் போட்டு ஊற வைக்கணும். அப்படியே கொஞ்சமாக நம்ம எண்ணெய் வந்து ஊற்றி காயாத மாதிரி
இன்னும் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வைக்கலாம். ஸோ அந்த எண்ணெயிலே அப்படியே மூடி வச்சிடலாம். இன்னொரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ இந்த பால் மாதிரி நம்ம செஞ்சு வச்சதெல்லாம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து ஒரு பால் எடுத்து கொஞ்சம் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். நல்லா ஃபஸ்ட்டு கையிலையே தட்டிக்கலாம். சப்போஸ் கையில் தட்ட வரலைன்னா நம்ம சப்பாத்தி தேய்க்கிற அந்த கட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மெல்லிஸாக தட்டிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஷேப்பில் வந்து சதுரமான ஷேப் வந்துருச்சு. இதை வந்து இப்போ நம்ம வீச்சுக்கு மடிக்கிற மாதிரி பிளெயின் வீச்சு செய்கிறோம். ஸோ வீச்சுக்கு மடிக்கிற மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம். மடிச்சிட்டோம். நமக்கு மெல்லிஸாக வேணும்னாலும் பாருங்கள் இன்னும் மெல்லிஸாக தட்டிக்கலாம். ஸோ இது இப்போ இந்த வீச்சை வந்து நம்ம பொரிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து அந்த வீச்சு பன் பரோட்டா வந்து பொரிக்க போகிறோம். ஸோ கடையில் எப்படி பொரிப்பாங்களோ கல்லில், அது மாதிரி ஒரு பெரிய கல்லில் நான் வந்து எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். நல்லா காஞ்சிருச்சு. நம்ம சட்டியில் நார்மலாக சட்டியில் பொரித்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எப்படி பொரிக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த பரோட்டாவை வந்து இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு சைடும் 2 நிமிஷம் எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சைடு பொரிக்கும்போது அந்த கீழே சூடாக இருக்க எண்ணெயை எடுத்து இன்னொரு மேலே வந்து ஊற்றினோம்னா நல்லா அப்படியே பன்னு மாதிரி அப்படியே புஷ்ஷுன்னு அப்படியே எழும்பி வரும். அந்த பன் பரோட்டா அப்படிங்கிறதுக்கு தகுந்தாப்பில் வீச்சு பன் பரோட்டா மாதிரி அப்படியே பன்னு மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இதை எடுத்துடலாம். பொரிஞ்சிருச்சு. ஸோ டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயை வந்து நல்லா வடிச்சிட்டு நம்ம வந்து சாப்பிடலாம். நல்லா வடிச்சுக்கலாம். ஸோ இப்போ வீச்சு பன் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான டேஸ்டான பரோட்டா ரெடி. இதில் வந்து இப்போ முட்டை வீச்சு பன் பரோட்டா வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் தேய்க்கிறது எல்லாமே. இப்போ ஒரு முட்டையில் உப்பும் மிளகாத்தூளும் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அதை வந்து அடிச்சுக்கலாம். இதில் சென்டராக வந்து இப்படி ஊற்றிக்கலாம். இது வந்து நம்ம எண்ணெயில் பொரிக்க போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இது வந்து எடுக்கணும். இதுவுமே நான் ட்ரை தான் பண்ணுறேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு இப்படி உள்ளே வச்சிடலாம். அடுத்து இந்த சைடு இப்படி உள்ளே வச்சிடலாம். நார்மலாக நம்ம செஞ்ச அந்த வீச்சு பன் பரோட்டாவுக்கு செஞ்ச மாதிரியே தான், ஆனால் இதில் முட்டை ஊற்றுறோம், அவ்வளோதான். இதை வந்து நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த முட்டையெல்லாம் எதுவும் வெளியில் வராத மாதிரி. இதை வந்து நம்ம ரொம்ப ப்ரெஸ் பண்ணி இப்போ அமுக்கிடக்கூடாது. இதை அப்படியே இப்போ பொரித்து எடுக்க போகிறோம். ஸோ இதை வந்து நான் தோசை கரண்டியில் எடுக்கிறேன். ஸோ அலைக்காக வந்துருச்சு. ஏன்னா எடுக்கிறம்போது கஷ்டமாக இருந்ததுனால அப்படியே தோசைக்கல்லில் கரெக்டாக அந்த ஷேப் இருந்துச்சு. ஸோ அதனால் எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து முட்டை வீச்சு பன் பரோட்டாவை இப்போ பொரிக்க போகிறோம். ஸோ கரெக்டாக சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். முட்டை எதுவுமே எனக்கு வந்து வெளியில் லீக் ஆகலை. அந்த முட்டை வீச்சு பன் பரோட்டான்ற இதுக்கு அப்படியே நல்ல பன் மாதிரியே வந்துருச்சு. ஸோ இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும், ஏன்னா உள்ளே வந்து முட்டை வேகணும். ஸோ முட்டை
வீச்சு பன் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ சூப்பரான வீச்சு பன் பரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ப்ளைன் வீச்சு பன் பரோட்டா, இது முட்டை வீச்சு பன் பரோட்டா. ஸோ இப்போ இதோட சால்னா வந்து வீட்டில் செஞ்சது. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ எல்லாம் சாப்பிட போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். முட்டையும் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஓஹோ, முட்டை பாருங்கள், நல்லா அந்த போட்டிருக்கிறதோட வெந்து நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வீச்சு பன் பரோட்டா, முட்டை வீச்சு பன் பரோட்டா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்துஸ் கிச்சன் அண்ட் விளாக்ஸோட வீடியோஸ் ஒவ்வொன்றோட நோட்டிஃபிகேஷனும் அப்போ தான் உங்களுக்கு வரும். ஸோ செஞ்சு வீட்டில் எல்லாருக்கும் கொடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.